வணக்கம். யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம் இருக்கு. அத நீங்க மத்தவங்களுக்கு சொன்னா அவங்க எல்லாருக்கும் சொர்க்கம் நிச்சயம். ஆனா உங்களுக்கு மட்டும் நரகம் கன்ஃபார்ம். நீங்க என்ன செய்றீங்க? வாங்க, மத்தவங்களுக்காக நரகத்தையே பரிசா ஏத்துக்க துணிஞ்ச ஒரு மகானோட கதைய இப்ப நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பல வருஷமா ஒரு உண்மைய தேடி அலைஞ்சு கடைசியா உங்க குரு அந்த பிரபஞ்ச ரகசியத்தை உங்களுக்கு சொல்றாரு. ஆனா கடைசியில இப்படி ஒரு கண்டிஷன் போடுறாரு. இந்த ரகசியத்தை வெளிய சொன்னா நீ நரகத்துக்கு போவ, ஆனா இத கேக்குறவங்களுக்கு வைகுண்டம் நிச்சயம். என்ன ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இல்லையா? அப்போ அந்த சீடர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவர் ஒண்ணுமே பேசல. அமைதியா வெளியே நடந்தாரு. நேரா அந்த ஊர்லயே ரொம்ப உயரமான கோயில் கோபுரத்து மேல ஏறினாரு. எதுக்கு? அந்த எச்சரிக்கையெல்லாம் மீறி அந்த ரகசியத்தை ஊருக்கே உரக்க சொல்லத்தான். ஆன்மீக வரலாற்றையே மாத்தி போட்ட இந்த ஒரு தருணம். இது நடந்தது சாதாரண இடத்துல இல்ல. தென்னிந்தியாவில இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கோயில்ல, திருக்கோட்டியூர்ல தான் இந்த அற்புதம் நடந்துச்சு. அந்த மானிதர் தான் ஸ்ரீ ராமானுஜர். தன் ஒருத்தரோட முக்திய விட ஊரே முக்தி அடையணும்னு நினைச்சவர். ஆனா அவர் ஏன் இப்படி ஒரு பயங்கரமான முடிவு எடுத்தாரு? அத புரிஞ்சுக்க இந்த கதை நடந்த அந்த திருக்கோட்டியூர் தலத்தோட புனிதத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கோயிலோட பிரபஞ்ச முக்கியத்துவத்துக்கான முதல் க்ளூ அதோட பேர்லே ஒளிஞ்சிருக்கு. திருக்கோட்டியூர். இந்த பேரை பிரிச்சு பாப்போமா? திருனா புனிதமான, கோஷ்டினா ஒரு கூட்டம் அல்லது சபை, ஊர்னா ஊர்தான். அப்போ புனிதமான சபை கூடின ஊர். ஆனா இது மனுஷங்க கூடின சபை இல்லைங்க, இது தேவர்களே கூடின ஒரு மகா சபை. புராணத்துல ஒரு கதையுண்டு. இரண்யகசிபுன்னு ஒரு அசுரன் 3 லோகத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருந்தான். அப்போ பிரம்மா, சிவன்னு எல்லா தேவர்களும் ஒன்னா கூடி என்ன பண்றதுன்னு விவாதிக்க ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அந்த இடம்தான் இது. இங்கதான் அவங்க மகாவிஷ்ணு கிட்ட முறையிட்டாங்க. அவரும் கவலைப்படாதீங்க, நான் நரசிம்ம அவதாரம் எடுத்து வர்றான்னு இங்கதான் வாக்கு கொடுத்தாரு. தேவர்களோட பயத்தை போக்கி ரொம்ப சாந்தமா சௌமியமா காட்சி தந்ததாலதான் இங்க இருக்கிற மூலவருக்கு சௌமிய நாராயண பெருமாள்னு பேரு. இந்த கோயிலோட வரலாறு மட்டும் ஸ்பெஷல் இல்ல, அதோட கட்டடக்கலையும் ரொம்பவே தனித்துவமானது. முக்கியமா ராமானுஜரோட கதைக்கு அதுதான் ஆதாரம். பொதுவா கோயில்ல ஒரு கருவறை தான் இருக்கும். ஆனா இங்க இருக்கிற கோபுரம், அதாவது அஷ்டாங்க விமானம், ரொம்ப விசேஷமானது. 4 அடுக்குகள் கொண்டது. இது வெறும் கோபுரம் இல்ல, சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஒரு குறியீட்டு ஏணி மாதிரி. ஒவ்வொரு படி ஏற ஏற பக்தரோட ஆன்மீக நிலையும் உயருதுன்னு அர்த்தம். பாருங்க, தரத்தலத்துல நர்த்தன கிருஷ்ணர் ஆடிக்கிட்டு இருக்காரு. முதல் தலத்துல மூலவர் சயன கோலத்துல இருக்காரு. 2வது தலத்துல நின்ற திருக்கோலத்துல உபேந்திர நாராயணனா, கடைசியா 3வது தலத்துல பரமபதநாதரா சொர்க்கத்திலேயே உட்கார்ந்திருக்காரு. ராமானுஜர் ஏறினது இந்த ஏணியில தான். இந்த சொர்க்கத்துக்கான வழியில நின்னுதான் அந்த புரட்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டாரு. சரி, இப்போ மறுபடியும் ராமானுஜர் கதைக்கு வருவோம். அப்படி என்னதான் அந்த ரகசியம்? எதுக்காக தன் குரு கிட்ட இருந்து அதை கத்துக்க இவ்ளோ கஷ்டப்பட்டார்? அப்புறம் ஏன் அதை உலகத்துக்கே சொல்ல துணிஞ்சார்? 18, ஆமா 18 தடவை ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு நடந்தே போயிருக்காரு. யார பாக்க? தன் குருவான திருக்கோட்டியூர் நம்பிய பாக்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் உனக்கு இன்னும் தகுதி வரலன்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிட்டாரு குரு. யோசிச்சு பாருங்க, 17 முறை திருப்பி அனுப்பப்பட்டும் ராமானுஜர் மனசு தளரவே இல்ல. அவரோட அந்த விடாமுயற்சியும் பணிவையும் பார்த்து கடைசியா 18வது தடவை அவரோட குரு மனமிறங்கினார். அப்போதான் அந்த சக்தி வாய்ந்த ஓம் நமோ நாராயணாயங்கிற 8 எழுத்து மந்திரத்தோட முழு அர்த்தத்தையும் உபதேசிச்சாரு. கூடவே அந்த பயங்கரமான எச்சரிக்கையையும் கொடுத்தாரு. இப்ப ராமானுஜர் முன்னாடி 2 வழிதான். ஒன்னு ரகசியத்தை தனக்குள்ள வச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போறது. இன்னொன்னு ரகசியத்தை எல்லாருக்கும் சொல்லி அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு தான் நரகத்துக்கு போறது. சுயநலமா பொதுநலமா? ராமானுஜர் ஒரு நொடி கூட யோசிக்கல. எல்லையில்லாத கருணையின் பாதையை தேர்ந்தெடுத்தாரு. நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனா பரவாயில்ல, ஆனா இந்த மந்திரத்தை கேட்டே இந்த மக்கள் எல்லாரும் சொர்க்கம் போவாங்கன்னா அதுக்காக நான் எந்த விடையும் கொடுக்க தயார். இதை கேட்டதும் கோபுரத்துக்கு ஓடி வந்த குருவுக்கு கோபம் வரல. அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாரு. தன் சீடரை கட்டி புடிச்சு நீரே எம்பெரிமானார்னு சொன்னாரு. அதாவது எனக்கும் மேலானவர் நீர்தான் அர்த்தம். ஒரு குருவே தன் சிஷ்யனை குருவா ஏத்துக்கிட்ட தருணம் அது. ராமானுஜரோட அந்த தன்னலமற்ற செயல் வெறும் வரலாற்று நிகழ்வா முடிஞ்சு போகல. இன்னைக்கும் அந்த கோயில நடக்கிற ஒரு வழிபாட்டு முறையில அது உயிர்ப்போட இருக்கு. இந்த கோயில்ல விளக்கேற்றி வழிபடுறது ரொம்பவே பிரபலம். குறிப்பா கல்யாணம், குழந்தை பாக்கியம் வேண்டி வர்றவங்க இங்க ஒரு நெய் விளக்க ஏத்துவாங்க. அப்புறம் அந்த ஒரு விளக்க மட்டும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தினமும் அதை வச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறினதும் மறுபடியும் கோயிலுக்கு வருவாங்க. அப்போ அவங்க எடுத்துட்டு போன அந்த பழைய விளக்கோட சேர்த்து நன்றி கடனா இன்னும் 5 இல்லனா 7 புது விளக்குகளை ஏத்தி வைப்பாங்க. பாத்தீங்களா, ராமானுஜர் ஏத்துன அந்த ஒரு ஞான விளக்கு எப்படி பல பேருக்கு வழிகாட்டுச்சோ அதே மாதிரிதான் இந்த சடங்கும். ஒருத்தரோட நம்பிக்கை பலருக்கு ஒளியா மாறுது.
திருக்கோட்டியூர் கதையும் ராமானுஜரோட தியாகமும் வெறும் கோயில் வரலாறோ மந்திர மகிமையோ மட்டும் இல்ல, அது நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. அறிவுன்னா என்ன? கருணைன்னா என்ன? நமக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? யோசிச்சு பாருங்க. எந்த விலையும் கொடுத்து பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு உண்மைன்னு ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தா அது என்ன?